ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வாழைப்பூ பச்சி. 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவைக்கு உப்பு, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, சோடாப்பு கொஞ்சம், இது காயப்பொடி 1/2 ஸ்பூன் காயப்பொடி. காயப்பொடி நல்லா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் 1 சிட்டிகை கலர் பொடி, 1 பிஞ்சு கலர் பொடி, நல்லா தண்ணி சேர்த்து பச்சை மாவு மாதிரி குழச்சிக்கிடுவோம். ஒரு 10 வெள்ளைப்பூடி எடுத்து தட்டி சேர்த்துக்கிடுவோம். அதோட இப்போ வாழைப்பூ நான் க்ளீன் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த துவப்பு இருக்காது, அதனால தான் உப்பு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். நல்லா பரட்டிக்கிடுவோம் இந்த மாவோட. நம்ம ஒன்று ஒன்றா முக்கினோம்னா பச்சைக்கு சேராது, இப்படி மொத்தமாக வரவுனா தான் சேரும். நல்லா பரட்டி எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம். சட்டி நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ அள்ளி சேர்த்துக்கிடுவோம். அப்படி மொத்தமாக அள்ளி சேர்த்துக்கிடணும். ரொம்ப உதுத்து விட வேண்டாம், அப்படி பூ போல் உதுத்து விட்டோம்னா இந்த மாவோடு நல்லா சேர்ந்துடும். ரொம்ப உதுத்தோம்னா பக்கடா மாதிரி ஆயிரும். இதை அப்படியே திருப்பி விட்டுறணும். மொத்தமாக அப்படியே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க வேண்டாம். அப்படியே ஒரு பெரட்டு, அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூ வந்து நம்ம உடலுக்கு நல்லது, வயிற்று வலிக்கு, கல்லடைப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப எண்ணெயும் குடிக்கலை, அப்படியே வடித்து எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் வடித்து எடுத்துக்கிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படியே இதை சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிடணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.